ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்கலான்னா மட்டன் பிரியாணி பார்க்கலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முடி எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு ரெசிபி. வாங்க இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா உதிரி உதிரியாக வரும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 10 பட்டை, 2 அன்னாச்சி பூ, 10 கிராம்பு, 10 ஏலக்காய் இதெல்லாமே போட்டு நல்லா பொடியாக அரைச்சி லைட்டாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுக்கோங்க குக்கரில். அதுக்கப்புறம் ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு 4 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட நான் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலா இது கூட சேர்த்திக்கலாம். அந்த மசாலா பேஸ்ட்டும், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுதான் நமக்கு பிரியாணிக்கு கலர் கொடுக்க போகிறது. நல்லா எண்ணெயிலே நல்லா வணங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். இன்றைக்கி தக்காளி ரொம்ப கம்மியாக தான் நான் எடுத்திருக்கேன். பிரியாணி ப்ரௌன் கலரில் கிடைக்கும் நமக்கு எப்படி செஞ்சால். நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அது ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி கல் உப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் சால்ட் உப்பு வேணாலும் அது சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா தக்காளி மசிஞ்சதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன கப்பில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வரும். அந்த தயிர் எடுத்து நான் தனியாக வச்சுருக்கேன். கொத்தமல்லி புதினா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த தயிரையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு கிரேவி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லியும் இது கூட நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்று சேர வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வந்துருச்சு. அந்தளவுக்கு நல்லா நம்ம அதுக்கு வேகிறதுக்கு டைம் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த மட்டன் எடுத்து இது கூட சேர்த்திக்கலாம். தண்ணி வடித்து தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மட்டன் மட்டும் நம்ம இது கூட சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம மட்டன் வேக வைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்போம். இப்போ எந்தளவுக்கு உப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்திக்கலாம். மட்டன் நல்லா மசாலாவில் மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இது ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி அளவு வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 3 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் இன்றைக்கி 4.5 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். மட்டன் வேக வச்ச தண்ணியும் அது கூடயே நம்ம சேர்த்திக்கலாம். அளந்து 4.5 கிளாஸ் தண்ணி எடுத்து நல்லா இது கூட கலந்து விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இன்றைக்கி ஒரு 1/2 எலுமிச்சைப்பழம் எடுத்திருக்கேன், லெமன். அதில் அதோட சாறு மட்டும் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. இந்த தண்ணியில் அதை சேர்த்திக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம 1/2 மணி நேரம் அரிசியை ஊற வச்சுக்கலாம். ஜீரக சம்பா அரிசி, பாசுமதி ரைஸ் எதில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஒரு 1/2 hour நம்ம அரிசி ஊற வச்சுருக்கணும். இப்போ நம்ம நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு
ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா மூடி வச்சிடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியும் அரிசியோட அளவும் ஒரே அளவில் இருக்கணும். ஒரே அளவில் இருக்கும்போது நீங்கள் நல்லா அடியிலேருந்து எடுத்து கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மேலே ஏதாவது வெயிட் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு. நான் இன்றைக்கி அந்த இடி கல் வச்சுருக்கேன், வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருக்கேன். பாருங்கள், 5 மினிட்ஸ்க்கு இந்த அளவுக்கு வந்துருச்சு. இன்னொரு 5 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு திரும்ப அடுப்பை ஆஃப் பண்ணி 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது மொத்தமாக 15 நிமிஷம்தான். 5 நிமிஷத்துக்கு ஒருக்க நம்ம தம்மை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடணும். அந்த கல் இல்லை வெயிட்டான ஏதாவது நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா மூடி வச்சுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் கழித்து தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். மேலே வச்சுருக்க வெயிட்டை எடுத்துகிட்டு 5 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடும் பிரியாணி. அவ்வளோதான், பாருங்கள் நம்ம பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. மட்டன் எல்லாம் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். நீங்களும் இதே ரேஷியோவில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முடியும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற பிரியாணி இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம் சீரக சம்பா ரைஸில். எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.